Assalamu alaikum everyone. Hi friends. இன்னொரு vlogல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கு நாங்க ஷாப்பிங் பண்றதுக்கு வந்திருக்கோம். ஷாப்பிங் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்ய போறோம்ன்றது இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா என்னென்ன பர்ச்சேசிங் பண்ண வந்தோம்னு சொன்னாக்க பீஃபும் சிக்கனும். ஆனால் இப்போ நான் போட வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு செக்ஷன் தான் சாக்லேட். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்நாக்கர் பிடிக்கும். உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும்ன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து பில் பண்ணிவிட்டு ஹோமுக்கு போவோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்ன்றது, லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் நாள் மார்னிங் ஃபர்ஸ்ட் என்னோடய வேலை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூக்கண்டுவலுக்கு தண்ணி சப்ளை பண்ணுறது தான். இது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அடுத்தது வந்து இது என்னோடய ஹாபி என்று கூட சொல்லலாம். இந்த பூமரமல் வளர்க்குறது வந்து என்னோடய ட்ரீம் ஹாபி எவ்ரிதிங். அப்போ இது முடிச்சுட்டு நாங்கள் லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயங்களோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தம் செஞ்சு எடுத்துக்குவோம். நான் வந்து இன்றைக்கி வெங்காயங்கள் வந்து கட்டிங் போர்டில் கட் பண்ணலை. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சிக்கன்ற ஒரு ரீசனால் நான் வந்து மிஷினில் போட்டு எல்லா வெங்காயங்களையும் மிஷினில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வேலையும் குயிக்காக முடியணுன்றதுனால. இந்த ஃபுட் ப்ராசஸரில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் கட் பண்ணுறது தான். அதில் வந்து 1 kg ஆனியனை கூட 1-2 மினிட்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோ யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் மிஷினில் போட்டு எல்லா வெங்காயங்களையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு சொன்னாக்கா, நாங்கள் கையில் கட் பண்ணுறதை விட சின்னது மெல்லியஸாக இந்த மிஷினில் கட் பண்ணி எடுத்து வரும். அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்ன்ற ஒரு ரீசன் தான். பிரியாணி செய்கிறேன்னு சொன்னால் எப்போவுமே ஒனியன் கொஞ்சம் கூடையாக வெட்டிக்க வரும். எதுக்குன்னு சொன்னேன்னா மாசி பொரியல் செய்கிறதுக்கும் அப்புறம் ரைஸில் வந்து நான் ஃப்ரை பண்ண ஒனியன் ஆட் பண்ணுவேன். அதுக்காகவும் தான் நான் இவ்வளோ ஒனியன் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு சில்லியும் டொமேட்டோவும் நான் சேர்த்த போகிறேன். டொமேட்டோவும் சில்லியும் வந்து நான் அதை க்ரீமியாக பிளெண்ட் பண்ணி எடுத்துடுவேன்.
இது வந்து ஸ்காட்ச் பானட்னு சொல்லுவாங்க, ரெட் சில்லின்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஸ்பைசி கூட. நான் வந்து பிரியாணிக்கு வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ஸ்பைசி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குமே ஒரு ரீசனால். டொமேட்டோ, சில்லி, ஸ்காட்ச் பானட் எல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஓரமாக வச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்து ரைஸை குக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேனை வாஷ் பண்ணி அதில் தண்ணியை சேர்த்து நாங்கள் வந்து ஹீட் ஆகுறதுக்கு நல்லா கொதித்து வரும் வரைக்கும் அதை நாங்கள் ஒரு ஸ்டோவ் ஆன் பண்ணி வைப்போம். இப்போ வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1 kg எடுத்துக்கிறேன். 1 kgக்கு வந்து 1 kg சிக்கன் அல்லது பீஃப் சேர்த்தணும். நான் வந்து 1 kg பாஸ்மதிக்கு 1 kg சிக்கன் வந்து சேர்த்துவேன். ஓகே, நாங்கள் ரைஸை வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து சட்டியில் தண்ணியை போட்டு அது ஸ்டவ் ஆன் பண்ணி அது கொதிக்கும் வரைக்கும் நாங்கள் ஒரு மூடி எடுத்து மூடி வைப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து மாசி பொரியல் செய்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை நான் அதில் சேர்த்துறேன். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். அது இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. நான் அதை ஆயில் ஃபில்டர் ஆகிறதுக்காக ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு மற்ற பேலன்ஸ் இருக்கிற ஆனியனையும் நான் இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் வந்து நான் பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இது எனக்கு வீடியோ ஆன் பண்ண மறந்துடுச்சு. இதில் என்னென்னு சொன்னோன்னா, இந்த தண்ணி கொதிக்கும் போது கருவேப்பட்டை, கிராம்பு, ஏலம், கருவேப்பிலை, கீ இதெல்லாம் சேர்த்து தண்ணியை கொதிக்க விட்டு அதன் பின்னால் தான் நான் வந்து அரிசி சேர்த்துவேன். அப்போ தான் அரிசி வந்து ஒன்றோடு ஒட்டாமைக்கும் அந்த வாசனையோடையும் வரும். அடுத்தது வந்து அரிசி வந்து 75% குக் ஆன போதும் நல்லா குக் ஆகுதுல, ஹாஃப் பாயில் தான். இப்போ வந்து நான் புதினாவையும் கொத்தமல்லியும் சுத்தம் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் ரைஸில் சேர்த்துறதுக்காக. ஓகே, மற்ற ஒனியனும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. அதையும் நாங்கள் இறக்கிட்டு இப்போ வந்து நாங்கள் ரைஸ் குக் ஆகிடுச்சான்னு கொஞ்சம் பார்ப்போம். 75% குக் ஆனால் போதும், எங்களுக்கு ஃபுல்லாக குக் ஆக தேவையில்லை. இப்போ வந்து குக் ஆகிடுச்சு. நான் வந்து இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு இதில் இதை மாற்றுறேன். ஓகே, நாங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு அதில் ஆயில் சேர்த்து இப்போ எங்களுக்கு பிரியாணிக்கு தேவையான நாங்கள் சிக்கனை ரெடி பண்ணி எடுத்துடுவோம். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் எல்லாமே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஒனியனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை சேர்த்துடுவோம். இப்போ வந்து டர்மரிக் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், கறி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், அப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு தயிரையும் நாங்கள் நல்லா சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணணும். தயிர் வந்து 3-4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு சால்ட் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சிக்கன் வந்து குக் ஆகும் வரைக்கும் நாங்கள் ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடுவோம். நெக்ஸ்ட் வந்து நான் கறி லீவ்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அது ஃப்ரை ஆகிடுச்சு. அதை வந்து நான் இப்போ ஆயில் ஃபில்டர் ஆகிறதுக்கு நான் அதை ஒரு வடிகட்டியில் சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து மால்டீவ்ஸ் ஃபிஷ்.
மாசி எண்டுவாங்க, அது வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அது வந்து போட்ட உடனே ஒரு 2-3 மினிட்ஸில் அது ஃப்ரை ஆகிடும். உடனே இறக்கி ஆயில் ஃபில்டர் பண்ணுறது தான் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் சிக்கன் வெந்தாச்சுன்னு பார்ப்போம். அது வெந்துடுச்சு. நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த டொமேட்டோ சில்லி பேஸ்ட்டை அதிலேயே நான் போடுறேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி அதையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நாங்கள் இதை சைட் பண்ணி வைப்போம். இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ண போட்ட சிக்கனும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னாக்கா, நான் கேமரா வந்து ஆன் பண்ண மறந்துடுச்சு. ஒவ்வொரு லேயராக நான் ரைஸை போட்டு நான் வைப்பேன். ஃபஸ்ட் லேயர் வந்து ரைஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போடுவேன். அது வந்து கேப்சர் பண்ண மறந்துடுச்சு. 4 லேயர் போட்டிக்கிறேன். இது கடைசி லேயர் போடுறேன். இது பாருங்கள் மறக்காமல். இது மாதிரி தான் நான் ஃபஸ்ட் 3 ஸ்டெப் வந்து நான் போட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரைஸை வந்து நாங்கள் பரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணின சிக்கன் கறி அதில் சேர்த்துறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போடுறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஃப்ரை பண்ணின ஆனியனையும் அதுக்கு மேலால் பரத்தி விட்டுட்டு கீ அல்லது பட்டர் இருந்துன்னு சொன்னால் அதையும் சேர்த்துட்டு நாங்கள் வந்து ஆவி போகாமல் அதை மூடி ஒன்று எடுத்து மூடி வைக்கிறது தான். வச்சு கொஞ்சம் டம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்தால் சரி. ரைஸ் வந்து ஆல்ரெடி 75% குக் ஆகிக்குது. நாங்கள் வந்து கொஞ்சமாக குக் ஆகுறதுக்கு தான் இது வைக்கிறோம். அது வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. அடுத்தது வந்து மறக்காமல் ஒரு பாரம் என்ன சரி வெயிட்டாக ஒன்று சட்டி மூடிக்கு மேலே வைங்க. இப்போ நாங்கள் வந்து மாசி சாம்பல் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற ஆனியன், கறி லீவ்ஸ், மால்டிவ்ஸ் ஃபிஷ் அண்ட் சில்லி பீசஸ், சால்ட், ஹாஃப் லெமன் அதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான். இப்போ நாங்கள் தயிர் சாம்பல் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு வெங்காயம், கட் பண்ணி வச்ச வெங்காயம், 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் அதெல்லாம் சேர்த்து நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறம் இது நான் வந்து கேரட் வந்து கட் பண்ணுறேன். எதுக்கு கட் பண்ணுறேன்னு சொன்னேன், அது வந்து கொஞ்சம் சுத்தம் செஞ்சுட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுப்பேன். அதுக்கப்புறம் கியூக்கம்பர், சலாடு. இது எதுக்கு கட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா, நான் வந்து ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து கொஞ்சம் அழகாக கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுக்கிறேன். இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. கியூக்கம்பர், கேரட், சலாதெல்லாம் வச்சு சலாதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே கேரட்டை ஸ்லைஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கியூக்கம்பரை வச்சுட்டு மேலால் ஒரு லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துறேன். இப்போ வந்து நான் சிக்கனை வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலால் கொஞ்சமாக சோஸை போட போகிறேன். இது வந்து வெறும் கலர்ஃபுல்காகவும் ஒரு அழகுக்காகவும் தான் செஞ்சுக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ரைஸ் குக் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஓகே, ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நாங்கள் அதை ஒரு பிளேட்க்கு மாற்றிப்போம். அதுக்கப்புறம் சேவ் பண்ணுறது தான்.
ஓகே, இப்போ வந்து ஹபீத் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து வெளியில் அவுட்டிங் போகிறதுக்கு கேட்குறேன் சிஸ்டர்ட ஹோமுக்கு. அதனால் ஈவினிங் ஸ்நாக் எதுவும் நான் செய்யலை. இன்றைக்கி நான் லன்ச் மெனுவை மட்டும்தான் முக்கியமாக அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் யாருக்கு சாப்பாடு பார்சல் பண்ண போகிறேன்னு சொன்னால் 2 சப்ஸ்கிரைபர் வந்து எப்போவுமே நான் செய்கிற சாப்பாடை பார்த்து நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு 2 பார்சல் அனுப்பி வைப்போம்ன்றதுக்காக நான் வந்து அவங்களுக்கு 2 பார்சல் போடுறேன். ஓகே, நான் இப்போ வீடியோ முடிக்கிற நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் பார்த்த ரெசிபீஸ் வந்து தம் பிரியாணி, அப்புறம் தயிர் சாம்பல், மாசி பொரியல், சிக்கன் ஃப்ரை பண்ணி ஒரு டெக்கரேஷன் செய்கிறது தான். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜ்ரின். இன்னொரு vlogல சந்திக்கும் வரை என்றும் டேக் கேர். பை பாய்.